பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புது முதலமைச்சராக இருப்பதால் மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை முழு கடனையும் கடந்த காலங்களை எப்படி ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்தார்களோ பாகுபாடு இன்றைய சிறு குறு விவசாயிகளை பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை. முதல்வரை பொறுத்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் நாங்கள் என்ன முதல்வர் சந்திக்கிறதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அதுக்கே இன்னைக்கு காவல்துறை எங்களை விவசாயிகள் காட்டுமிராண்ட தனமா நடந்துக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வன்மையா நாங்கள் இப்ப கண்டிக்கிறோம். இதை விவசாயிகளை பொறுத்த அளவிற்கு அரசாங்கத்துக்கு எப்படி அதிகாரிகள் பெருமக்களோ எப்படி விவசாயிகளுடைய அனுபவம் இல்லாத சார்ந்தவர்கள் எப்படி அரசாங்கத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்கன்னு தெரியல. ஆக எங்களை போல விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசிதான் இந்த அரசாங்கம் முழுவதும் விவசாயிகளை பாகுபாடு இன்றி சிறு குறு விவசாயிகள் என்று பெரு விவசாயி என்று பாகுபாடு இன்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். அண்மை செய்தி. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்க முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். சென்னை தலைமை செயலகத்தில் விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக்க தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்துகிறது. கடந்த ஆட்சியாளர்களை பின்பற்றி பயிர்க்கடனை முழுமையாக்க தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக முதலமைச்சரை சென்னை தலைமை செயலகத்தில் விவசாயிகள் சந்திக்க முற்படும் பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.